டெல்லியில் நடந்த ஒரு சம்பவம், அந்த சம்பவம் இந்தியாவையே கொஞ்சம் அதிர செய்தது. அது என்னையா ஒரு சம்பவம், வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு சம்பவம் தானே, அது என்ன இந்தியாவை அதிர செய்தது, உலகத்தை வந்து உதிர செய்தது அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் கணவன் மனைவி சண்டை தானே, இதை வந்து அசால்ட்டாக நீங்கள் கடந்து போயிடலாம் அப்படின்னு முடியாது. அதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தா அதுக்குள்ளே ஒரு பிரச்சனை உருவாகும். சரி, என்ன தான் நடந்தது? அதுக்கு முன்னாடி குறிப்பாக வந்து எனக்கு வீரசேகருடைய படங்கள், டைரக்டர் வீரசேகருடைய படங்கள்லாம் ஞாபகத்து வந்து ஒன்றா இருக்குன்னு கற்றுக்கணும், விரலுக்கேற்ற வைக்கும், மனைவி சொல்லே மந்திரம், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, இப்படி என்னென்னா அந்த குடும்ப உறவுகள், கணவன் மனைவி உறவுகள், கூட்டு குடும்ப உறவுகள், இதில் சொல்கிற ஒரு படமாக அந்த படங்கள்லாம் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். அந்த காலத்தில் சொல்லிச்ச நிறைய படங்கள்லாம் வந்து ஆச்சு. வந்து பீம் சிங் மாதிரியான ஒரு இயக்குநர்கள்லாம் அந்த மாதிரியான படங்கள்லாம் எடுத்துட்டாங்க. அதெல்லாம் போய் இப்போ இருக்கிற பசங்க அதெல்லாம் நாங்கள் யாருங்க போய் தேடிக்கிட்டு பார்க்க முடியும்? சன் லைஃப் மாதிரியான சேனலில் போட்டால் கூட நாங்கள் பார்க்க மாட்டோம்னு. இருந்தாலும் 90 காலகட்டங்களில் வீரசேகர் எடுத்த படங்கள்லாம் வந்து மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆனதுக்கான காரணம் என்னென்னா, அந்தளவுக்கு நம்ம உள்ளே இருக்கிற இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களை தவற விட்டுக்கிட்டு ஒரு சகிப்புத்தன்மை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள ஒரு விட்டு கொடுத்தல், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இறுக்கமான ஒரு வாழ்க்கை பல பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. சரி, இந்த டெல்லி விவகாரத்துக்குள்ளே வரும். டெல்லிக்கு அருகே உள்ள மதங்கீர் அப்படின்ற ஒரு பகுதி. அந்த பகுதியில் ஒரு குடியிருப்புலேருந்து ஒரு விடியற் காலை 3 மணிக்கு ஒரு ஆணுடைய குரல் வந்து கேட்குது. ஒரே ஐயோ அம்மா குய்யோ முறையோ ஓன்னு கேட்குது. அந்த குரலை வந்து யாரோ போட்டு அமுக்குறாங்க, யாரோ அடக்குறாங்க. மறுபடியும் அந்த குரல் வந்து பீறிட்டுன்னு வருது. இப்போ ஒரு கத்தி யாராவது குரல் கொடுத்தா வாயில் துணி கிணி வச்சா அந்த குரல் அமுங்கிறது தெரியல, கேட்கும்போது வெளியிருந்து கேட்கும்போது தெரியலைங்களா? அப்போ என்ன வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த குடியிருப்பு வாசிகள் கொஞ்சம் பதட்டமாக வராங்க. அவங்க பதட்டமாக வர்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த குடியிருப்பிலிருந்து தினந்தோறும் கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற சண்டை, அந்த அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். குறிப்பாக அந்த பெண்ணுடைய குரல், அந்த மனைவியுடைய குரல் தான் எப்போ பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்கும். இது வழக்கமான ஒரு கணவன் மனைவி சண்டை. ஆனால் வழக்கமாக எப்போ நடக்குன்னா ஒரு மிட் நைட்டு ஒரு 12 மணிக்கு நடக்கும். இன்னும் அது வித்தியாசமாக வந்து ஊரே அடங்கிக்கிற நேரம் விடியற்கால 3 மணிக்கு 3:30 மணிக்கு இப்படி ஒரு சத்தம் கேட்குது. அதுவும் குறிப்பாக அந்த கணவனுடைய சத்தம் ஓவராக கேட்குது, குரல் அமுங்குது, மறுபடியும் இதுவாகுது, வேற என்னன்னோ இதுவாயிடுச்சு. இந்த குடியிருப்பு வாசிகள் அப்போல்லாம் முதல்ல கண்டுக்க மாட்டாங்க. வந்து முதல்ல போய் அவங்களாம் கேட்டிருந்து எங்கள் கணவன் மணி சண்டை உங்களுக்குலாம் என்னையா வந்ததுன்னு திட்டிலாம் அமைச்சிருக்காங்க. அதனால் போவேணான்னு சொன்னோடனே அதுலேருந்து ஒரு 2-3 பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, இல்லை இது ஏதோ சம்திங், ஏதோ ஒரு விபரீதமான ஒரு விஷயமா இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க, எவனா உள்ளே பூந்துட்டு கையை கட்டி போட்டு இல்லை வாயில் துணியை அடிச்சு ஏதாவது பண்ணுறானா என்னன்னு தெரியல. இது கணவன் மனைவி சண்டையை தாண்டி எப்போவுமே அந்த பெண்ணுடைய குரல் தான் கேட்கும். வித்தியாசமாக இந்த ஆணுடைய குரல் வந்து பயங்கரமாக கேட்குது. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு வேதனைய உச்சமாக கேட்குது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பிளாட்டு முன்னாடி போயிடுறாங்க. போயிட்டு ஒரு 10-15 பேர் போயிட்டு காலிங் பெல் அடுத்துறாங்க. ஆனால் சத்தம் இதுவாகுது. அவன் ஹிந்தியில் என்னான்றான், காப்பாற்றுங்கன்னு குரல் கொடுக்குறான். கதவு தட்டினவொடனே அந்த பெண்ணுடைய குரல் கேட்கவே இல்லை. ஒரு குழந்தை மட்டும் அழுகிற சத்தம் கேட்டு, அவங்களுடைய குழந்தை வந்து ஒரு குழந்தையோட அழகிற சத்தம் கேட்டுக்கிட்டு, அவனால் வழி தாங்க முடியாத ஏதோ ஒரு சத்தம். என்னதான் நடக்குது, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணணும். அதுக்கிடையில் போலீஸையும் ஃபோன் பண்ணிடுறாங்க. கதையும் உடைச்சிடுறாங்க. கதவை உடைச்ச உடனே போன அத்தனை ஒரு 10-15 பேருக்கு பெரிய அதிர்ச்சி. என்னன்னா, அந்த கணவன் இருக்கிறான்ல, அவன் பேர் வந்து தினேஷ். அவனுக்கு என்ன வயசுனா 28 வயசு. அவன் உடம்பு பூரா வந்து இந்த மீனை எண்ணெயில் போட்டு அப்படி எடுத்தோம்னா எப்படி இருக்கும், அதுமாரி உடம்பு பூரா தோல்லாம் வழட்டி போய் ஒரு மாதிரி இருக்குது. ஒரே மிளகாத்தூள் நெடி அடிக்குது அந்த ரூமில். அவனுடைய மனைவி வந்து ஒரு மாதிரி உக்கிரமாக அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா, ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி இருக்கா. அவள் கையில் என்னென்னவோ இருக்குது. இவன் பதறான், நல்ல காலம் வந்துட்டீங்க நீங்கள், என்னை காப்பாற்றுங்கன்னு சுருண்டு அழறான். அவனால் எழுந்திருக்க முடியல. குழந்தை ஒரு மூலையில் அழுதுகிட்டு இருக்கு. விபரீதம் புரிஞ்சுட்டாங்க. இமீடியட்டாக அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கன்றாங்க. இமீடியட்டாக ஆம்புலன்ஸ் வர வைக்கும்போது ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. அந்த மனைவி தடுக்கிறா, கூட்டு போகிறது. அவனை கூட்டு போவாதீங்க, நிறுத்துங்கன்றான். எனக்கு எப்படியாவது என்னை காப்பாற்றிடுங்க அழறான். வந்து அந்த குழந்தைய வந்து அப்பா 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 அப்பான்னு கத்துது. அதெல்லாம் உங்கள் வீட்டுக்காரன் சண்டை, அதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும், தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸு போலீஸுக்கு வந்து தகவல் வருது. போலீஸ் போய் மருத்துவமனைக்கு போகிறாங்க. மருத்துவமனைக்கு போயிட்டு அவங்ககிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது போலீஸுக்கே பெரிய அதிர்ச்சியாக கூட இருக்குது. என்னதான் நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னதான் நடந்தது சொல்லு அப்படின்றாங்க. கணவன் வந்து சொல்கிறான், வாக்குமூலம் கொடுக்குறான். வந்து நானும் என் குழந்தையும் பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தோம். நல்ல ஒரு அசதியான தூக்கம். எப்போ வரும் தூக்கம், எப்போ வரும்னா பயங்கர அசதியான தூக்கம். ஒரு 2:30 மணிக்கு மேலே 3 மணிக்குள்ளே பயங்கரமான தூக்கம் வரும். இப்போ நம்ம
டிரைவர்லாம் கூட பார்த்தீங்கன்னா 2 டிரைவர் ஓட்டுவாங்க லாங்கில் போனால். அந்த 2 மணிக்கு தான் டிரைவர் மாற்றுவாங்க. அது வரைக்கும் இன்னொரு டிரைவர் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுப்பாங்க. ஏன்னா அந்த நேரம் தான், அதுக்காக நைட்டில் வண்டி ஓட்டாதீங்கன்னுவாங்க. கண் அசர்ற நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 to 5 தான், இல்லை 2 to 4 கூட சொல்லலாம். அசர்ற நேரம் அப்படி தான். நீங்கள் இன்னதான் இதுவாக இருந்தாலும் சக்குன்னு அப்படி ஒரு அசர வந்து அப்போ என்னன்னா உச்சபட்சமான ஒரு தூக்கத்தில் நானும் என் மகளும் அப்படி படுத்துக்கிட்டு இருக்கோம். குழந்தை அந்த மூலையில் இருக்கா. உடம்புல ஏதோ சுறுசுறுன்னு ஏதோ நல்ல தூக்கத்தில் திடீர்னு பட்டாமல் இருக்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எரிச்சலும் வலியும் ஓவர் ஆகுது. எழுந்து பார்த்தா என் மனைவி கொதிக்கிற எண்ணெயை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. எனக்கு அப்படியே ஒன்றுமே புரியல. நான் முழிச்சதை பார்த்துட்டு மறுபடியும் வந்து அப்படியே எண்ணெயை ஊத்துறா. என் மகள் மேலே பற்று போகுதுன்ட்டு நான் வந்து கட்டில் வந்து கீழே விழுறேன். விழுந்த பிறகு தொடாமல் வந்து தொடர்ந்து, அதாவது வந்து விடாமல் வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கா. ஒரு சிக்கனை வந்து பொரிச்சா எப்படி ஆகும் அது மாதிரி ஆகுது. என்னால் சத்தம் போடவே முடியல. சத்தம் போட்டால் இன்னும் அதிகமாக ஊற்றுவன்றான். அதனால தான் அந்த குரல் ஏறி இருந்துச்சு பாருங்க. வந்து அவள் மிரட்டுறா. முகம் மாறி போய்க்குது. சைக்கோவா மாறிட்டாளா, பைத்தியமாக மாறிட்டாளா என்னன்னே புரியல. இதை விட கொடுமையான உச்சபட்ச விஷயம் என்னன்னா, ஒரு வலது கையில் ஒரு கொதிக்கிற எண்ணெய்னா இடது கையில் மிளகாத்தூள். எந்தெந்த இடத்துலலாம் அந்த தீக்காயங்கள் என்ன காயங்கள் பட்டு இருக்குதோ அங்கெல்லாம் மிளகா பொடி தூவரா எப்படி இருக்கும் பாருங்க. வா உச்சம். என்னால் ஒன்றும் பொறுத்துக்கவே முடியல. என் அலற சத்தத்தை பார்த்து என் குழந்தை எழுந்துக்கிட்டா. அவள் ஒரு பக்கம் போய் பயந்து போய் ஒரு மூலையில் உட்காந்துட்டா. அவள் கத்த ஆரம்பிக்கிறா. இவங்க போலீஸ்க்கு என்னையா பிரச்சனை ஏது, அவங்க வேற விதமாக இது பண்ணுறாங்க. வந்து இது வந்து ஏதாவது கள்ள தொடர்பாக இருக்குமா கணவன் மணிக்குள்ள, இல்லை செக்ஸுவல் பிரச்சனை ஏதாவது இருக்குமா. கண்டிப்பாக வந்து இது ரொம்ப நாள் வந்து இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கா, இல்லை கணவனுக்கு தனியாக ஏதாவது ஒரு அஃபேர் இருக்குதா, மனைவிக்கு ஏதாவது இருக்கா, அந்த வீட்டுக்குள்ளே வேற யார் இருந்தாங்க, கட்டில் கடியில் யார் படுத்திருந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு எல்லாம் இல்லை பாத்ரூமில் டாய்லெட்டில் யார் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, இப்படிலாம் ஏன்னா கேட்கணும். அப்படி கேட்கணும். எதுவுமே கிடையாதுங்க. வந்து என்னதான் அவங்க பிரச்சனை அப்படின்னா, எனக்கு வந்து 20 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவன் சொல்கிறான் 20 வயதில் எனக்கு திருமணம் பண்ணிட்டாங்க. என் பொண்டாட்டிக்கு அப்போ என்ன ஒரு 16 வயசு தான் இருக்கும். இது சட்டப்பூர்வமாக வந்து இது தப்பான மேரேஜ் தான் பண்ணிட்டாங்க. அதாவது டெல்லியோட ஒரு புறநகர் பகுதியில், ரொம்ப பின்தங்கிய பகுதியில், ஒரு கிராம பகுதியிலேருந்து திருமணம் பண்ணி டெல்லிக்கு வந்தாச்சு. அந்த வந்த நாளில் இருந்து 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. தினம் சண்டை. ஒரு மெச்சூர்டே இல்லாத வயசில் வந்தாச்சு. நாங்கள் ஒரு டெல்லி மாதிரியான ஒரு மாநகரத்தில் வந்த பிறகு எனக்கு ஒரு குறைஞ்ச சம்பளம், அந்த சம்பளத்தை வச்சு என்னால் குடும்பத்தை ஓட்ட முடியல. மன அழுத்தம், குடும்பத்தை பார்க்க முடியல. மனைவிக்கு என்னால் புரிஞ்சிக்க முடியல, என் வேலையை புரிஞ்சிக்க முடியல. அவளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மன அழுத்தம் உண்டாகுது. சின்ன விஷயத்துக்குலாம் ஈகோ தலை தூக்குது. அந்த சின்ன ஈகோ வந்து ஒரு கட்டத்தில் பெரிய விஷயமா மாறுது. நானும் விட்டு கொடுக்க மாட்டேன், அவளை விட்டு கொடுக்க மாட்டேன்னா. இந்த சண்டை தினமும் நடக்குது. 8 வருடம் ஆகுது. ஒரு குழந்தையும் பிறந்துச்சு. ஆனால் அடங்கலை. அதாவது திருமணம் சொல்றதுதான் வந்து என்னன்னா, அந்த குறிப்பிட்ட முதிர்ச்சியான வயதில் திருமணம் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, உடல் ரீதியாக தாண்டி மன ரீதியான ஒரு முதிர்ச்சின்னு வாங்க இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 2 பேருக்கும் கள்ளக்காதலும் கிடையாது, 2 பேருக்கும் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, 2 பேருக்கும் பண பிரச்சனையும் கிடையாது, மனம் சார்ந்த பிரச்சனை. அந்த மனம் சார்ந்த பிரச்சனையில் 2 பேருக்கும் ஈகோ உச்சகட்டமா போயிருக்குது, நீயா நானான்னு. ஏன்னா 2 பேருக்குமே வந்து ஒரு மெச்சூர்டான வயசு கிடையாது, இந்த திருமணத்துக்கு பொருந்திய வயசு கிடையாது. அந்த தினேஷ் ஒரு குடும்பத்துடன் ஒன்றி அவங்க அப்பா அம்மா அப்படி பாசத்தோடு வாழ்ந்துட்டு இருந்த மாதிரி, அவனுக்கு வெளி உலகம் தெரியாது. இந்த பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு, ஸ்கூல் படிச்சிருந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நேரத்தில் இதெல்லாம் நடக்கும், சகஜமாக நடக்கும். இதுதான் வந்து உச்சகட்டமாக மாறி ஒரு கட்டத்தில் அன்னைக்கு இரவு நடந்த சண்டை வந்து பயங்கரமான சண்டையாக மாறிடுச்சு. நான் கூட ரொம்ப சைலண்டாக விட்டுட்டேன். வழக்கமாக நடக்கிற சண்டை தானே, எல்லா சண்டையிலையும் இவ தான் உச்சபட்சமாக கத்துவா, என் மனைவி தான். நான் கூட சைலண்டாக இருப்பேன். அந்த குடியிருப்பு வாசிகளாக தான் சொல்கிறாங்க, அந்த பெண்ணோட குரல் தான் டெய்லியும் கேட்கும், ஒரே சத்தமாக இருக்கும். அந்த இது வந்து காலி பண்ணிடுங்க நாங்கள் சொன்னோம் அசோசியேஷனில், அவங்க கேட்கல. மறுநாள் காலையில் வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அப்புறமா வந்து ஒழுங்காக காலையில் அப்படி போயிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த சண்டைக்கு பிறகு அவள் சமாதானம் ஆகிட வழக்கமான ஒரு சண்டை நினச்சா அவளுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, ஒரு கொதிக்கிற எண்ணெயை கொண்டு வந்து ஊற்றிருக்கா. பெண் போலீஸார் அந்த பெண்ணுகிட்ட விசாரிக்கிறாங்க. விசாரிச்சும் போது பல கோணங்களை விசாரிக்கிறாங்க. விசாரிச்ச பிறகு சைக்காட்ரிஸ்ட், கொஞ்சம் மனம் பாதிக்கப்பட்ட ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு அழுத்தம். சின்ன வயசுல அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கும். வந்து ஊரில் ரொம்ப சுதந்திரமா இருந்த ஒரு பெண்ணு, டெல்லி மாதிரியான ஒரு மாநகரத்தில் ஒரு ஒரு இடுக்கான ஒரு பகுதியில் கணவன் காலில் கிளம்புறவன் ஏதோ மார்க்கெட்டிங்கில் இருந்திருக்கான் பொழுது, போறவன் ஓடுறவன் ஓடியாரவன் மிட் நைட் தான் வருவான் பொழுது. அவன் எந்த ஆசபாசமாக பேசுனது கிடையாது, எங்கேயும் வெளியே கூட்டு போனது கிடையாது, சொந்த ஊருக்கு போனது கிடையாது. அவன் திங்கிங் பூரா என்னன்னா, சம்பாதிக்கணும், வீட்டு வாடகை அடைக்கணும், போகணும்,
அங்கே இது பண்ணோம் இங்கே இது பண்ணணும்னு அந்த வயதுக்குரிய பக்குவம் அந்த பெண்ணுக்கு வரல. அது ஒரு கட்டத்தில் கோபமாக மாறிருக்கு, அந்த கோபம் சண்டையாக மாறிருக்கு, அந்த சண்டை வந்து சைக்கோத்தனமாக மாறிருக்கு. அது கொஞ்சம் மனநலத்தை பாதிக்க செய்திருக்கிறது. அவங்க ஆரம்பத்தில் அதை கவுன்சிலிங் எடுத்திருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது. உச்சபட்ச கோபமா என்ன ஆகிப்போச்சுன்னா அவளுக்கு தன்னுடைய கணவன் மிகப்பெரிய கொடூரன் எதிரி, ஆனா அப்படியேப்பட்டவன் கிடையாதுவன் அப்படின்னு அவளா ஒரு கற்பனை பண்ணிக்கின்னு உலகத்தில் யாரும் செய்ய துணியாத ஒரு வேலையை வந்து அவள் என்னன்னா தப்புன்னு கூட ஊத்தில்லை. நீங்க பேப்பர்ல படிக்கலாம், படை சூட்ட வச்சிருந்த எண்ணெயை தூக்கி ஊட்டினால் மனைவி இல்லை கணவன் அப்படின்னு வரும். ஆனால் இவன் என்ன பண்ண நின்று நிதானமாக பிடிச்சி இது பண்ணியிருக்கான். எவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு விஷயம். இதை தாண்டி இதுக்கான பின்னணி என்ன, இன்னும் வேற எதனா பின்னணி இருக்கா, ஏன்னா இன்னும் தீர விசாரிப்பதே மெயின்ற மாதிரியான விசாரணை நடந்து கொண்டிருந்தாலும் ஒட்டுமொத்தமாக சொல்ல வர கருத்து என்னன்னா, எப்பா கரெக்டான டைமில் கல்யாணத்தை பண்ணுங்கப்பா அப்படின்னு. இவங்க கூட கேட்கலாம், ஐயோ பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது, இல்லை கரெக்டான டைமில் பொண்ணு அது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மறுபடியும் சொல்கிற உடல் சார்ந்த மனம் சார்ந்த ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. ஆனால் தான் சொல்கிறது வந்து அந்த காலத்து பீம் சிங்கு, டிஆர் ராமண்ணா படங்கள் மாதிரி, விசேகர் மாதிரியான படங்கள்லாம் பாருங்கள் உங்களுக்கு. இது இப்போ இருக்கிற, ஏன்னா வெறும் வாழ்க்கையில் ஓடுறோம் எதுக்கு ஓடுறோன்னே தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சென்னை மாதிரியான பெருநகரில் பார்த்தீங்கன்னா தெருவில் தான் ஓடிக்கிட்டு இருக்குங்க வந்து, பயணமே அதில் தான். நீங்கள் எங்கே போனாலும் தெருவு தான் வந்து, வேற என்ன இருக்கும் வந்து, எங்கேயாவது இடத்துல முட்டு சந்து இருக்கும், இல்லை ஒன்றுவே இருக்கும், இல்லைன்னா ஒரு தேனாம்பேட்டை முடிஞ்சு ஆழ்வார்பேட்டை வரும், ஆழ்வார்பேட்டை முடிஞ்சு மயிலாப்பூர் வரும், மயிலாப்பூர் முடிஞ்சு சாந்தம் வரும், இப்படியா ஓடிக்கிட்டு தான் இருக்கும். எதுக்காக ஓடணும்னு தெரியாது வந்து. அப்படி ஒரு இறுக்கமான வாழ்க்கை இருந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, வேறொரு வாழ்க்கையை ஒரு இடத்துக்கு போங்க, ஒரு 15 நாள் வெளியே போங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வாழ்க்கை இது மட்டுமே, சம்பாத்தியம் மட்டுமே வாழ்க்கை ஆகிடாது. இன்னைக்கு இருக்கிற சூழல் வந்து வேற விதமாக மாறிக்கிட்டு இருக்குது. ஒரு மகிழ்ச்சியோடு இருங்க, மகிழ்ச்சியை உண்டாக்குங்க. அந்த மகிழ்ச்சி தான் கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்கும் நமக்கு. அதுதான் நம்ம சந்ததிக்கும் பெரிய உதவியா இருக்கும். அது அந்த குழந்தைங்க இப்போ நீங்க போட்டுக்கிற சண்டை எண்ணெய் ஊற்றிக்கிறது பார்த்து அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும், அந்த குழந்தைக்கு ஒரு தனி கவுன்சிலிங் அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு வச்சிருக்காங்க வந்து, எப்படியா இருக்கும் அது. விட்டு கொடுத்தல் தாங்க, புரிதல் தாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. விட்டு கொடுத்தலும் புரிதலும் இது இருந்துட்டா போதும், எந்த வாழ்க்கையில் வேணாலும் யார் வேணாலும் ஜெயிச்சிடலாம், ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழலாம் என்பதுதான் ஒட்டுமொத்த தத்துவம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.